குர்ஆன் கூறும் தீர்ப்புகள்ல இது 3வது வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிற இந்த குரான் வேர்ஸ் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கும் கூட. ஆனால் இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. காஃபிர்களுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது எல்லை மீறி போகுது. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்கள் சிலரை அபிசீனியா அப்படிங்கிற நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய சில தோழர்களை மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல்ல ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் அனுப்பிட்டு மக்காவிலேயே இருக்கிறாங்க. இப்போ மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எல்லா கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொரு இளைஞனை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக நபியை கொலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் முகமது நபியுடைய குடும்பத்தால் யாரையும் பழிவாங்க முடியாது அப்படின்ற பெரிய திட்டத்தை தீட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை முற்றுகையிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உறங்க வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயர்ந்த தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. இரவு நேரத்தில் தன்னுடைய தோழரை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன மாதிரியான நிலைமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாடு விட்டு நாடு துறக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளை வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதன் பிறகு தயார் நிலையில இருந்த இருவருமே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. மக்காவாசிகள் சிறந்த குதிரை வீரர்களாக இருந்தாங்க. அவங்களை விரட்டி பிடிக்கிறது ஈஸியான ஒரு செயலா மக்காவாசிகளுக்கு இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து பயணம் செய்யாம எதிரிகளை தேடி அலைய விட்டுட்டு அவங்க ஓய்ந்ததுக்கு அப்புறம் பயணத்தை தொடர முடிவு செய்யறாங்க. இப்போ அவங்க தௌர் அப்படிங்கிற ஒரு குகையில் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. தமக்கு உணவு தருவதற்கும் மக்காவுடைய தகவல்களை தருவதற்கும் அவங்க ஒரு நபரை ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அந்த குகையில் 3 நாட்கள் இவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்க. யார் முஹம்மதையும் அவருடைய நண்பர் அபூபக்கர் அவர்களையும் உயிரோடனோ இல்லை மரணிச்ச நிலையிலேயோ கொண்டு சென்றாங்களோ அவங்களுக்கு ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்பில் மக்கா இறை நிராகரிப்பாளர்கள் அவங்கள தேடி அலைகிறாங்க. இந்த காஃபிர்கள் கூட்டத்தில் ஒரு கூட்டம் இவங்க இருக்கக்கூடிய குகை பக்கத்தில் போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அவங்களுடைய கால்கள் தெரியுது. காஃபிர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க கவலையாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, 3ஆவதா நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் அவங்க 2 பேருக்கும் மன நிம்மதியை அளிக்கிறான். அந்த இடத்துல இருந்து காஃபிர்கள் வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த நிகழ்வு